Hello friends, welcome to Building Web App YouTube channel. இன்னைக்கு நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி எப்படி இந்த அரேல இந்த டார்கெட்டை கண்டுபிடிக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ பைனரி சர்ச் வந்து எப்போவுமே வந்து ஒரு சார்ட்டட் அரேல தான் அப்ளை பண்ணணும். மீன்ஸ் அந்த அரே வந்து சின்னதுலேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் கரெக்டாக சார்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் தான் பைனரி சர்ச் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து 9. ஓகேங்களா? இந்த 9 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஆனால் பைனரி சர்ச் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பைனரி சர்ச்னால் நமக்கு வந்து ஒரு 2 பாயிண்டர் கம்பல்சரி தேவை. லெஃப்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டர், லெஃப்ட் பாயிண்டர் வேணும், ரைட். ஸோ 2 பாயிண்ட். இப்போது இந்த பாயிண்டரை வந்து மூவ் பண்ணி தான் நம்ம இந்த டார்கெட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பைனாலே டிவைடட் பை 2 அப்படின்றது தான் மீனிங். இருக்கிற லெஃப்ட் 0th இண்டெக்ஸ் அசைன் பண்ணி, ரைட்டை வந்து 5th இண்டெக்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ மிடில் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது லெஃப்ட்டு ப்ளஸ் ஆர் டிவைடட் பை அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 5 டிவைடட் பை 5/2. ஓகேங்களா? ஸோ 3 அப்படின்றது வரும். ஸோ 3 தான் வந்து மிடில் எலிமெண்ட். என்னென்னு கண்டுபிடிக்கணும்? m is equal to 3. அப்போது இந்த இண்டெக்ஸில் வந்து m அசைன் பண்ணி, இப்போ இங்கே வந்து 5 இருக்குது இண்டெக்ஸு. சில டைம் வந்து கூட வரும். 6 வரும்போது என்ன, 6/2 போடுவீங்க. விச் மீன்ஸ் ப்ளஸ் 6 போடுறீங்கன்னு. 0 + 6 5/2. அப்போது 6/2 3 * 6. ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னா 2 தான் வரும், 2 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 2.789 வந்தாலுமே பண்ணணும்னா math.store அப்படின்ற மெத்தட் வந்து ஓகேங்களா, ரவுண்ட் டவுன் பண்ணும். வேல்யூ வந்தாலும் 1, 2.1, 2.9 வரைக்கும் 2 அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். இது ஒரு விஷயம். ஓ, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம ஒரு வைல்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 5 வந்து இந்த டார்கெட்டுக்கு ஈக்குவலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், பாயிண்டர்லாம் செட் பண்ணிட்டோம். வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ணி, தேர்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வேல்யூ 5 வந்து 9க்கு வந்து ஈக்குவலான்னு பார்ப்போம். ஈக்குவலாக பார்த்தா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த லெஃப்ட்டை வந்து மிட்டுக்கு முன்னாடி மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து L + R அதே சேம் L + R டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 5 + 4 9, 9/2 போட்டிங்கன்னா பை 2. ஸோ கோஸா 8. ஸோ அப்போ மிட்டு வந்து என்ன வரும், இங்கே வரும். இப்போ மிட்டு வந்து ஈக்குவல் மீன்ஸ் இந்த மிட் எலமெண்ட் 9 இந்த டார்கெட்டும் ஈக்குவல்னு பார்த்தா ஆமாம் அப்படின்னு நம்ம வந்து ரிட்டர்ன் இந்த இண்டெக்ஸ் 4 வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது வந்து நான் கோடாக எழுதுகிறேன், கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
இந்த கோடு வந்து நான் எழுது left is equal to 0th index, let it is equal to 10th point. இப்போ நான் while loop யூஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து 0th index இருந்து ரைட் இண்டெக்ஸ் வரைக்கும் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஏன்னா லெஃப்ட்டு ரைட் மிடில் மூணுமே வந்து ஏ பாயிண்டில் கூட ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது நீங்கள் ட்ரை லைன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து மிடில் எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஆனால் இந்த டைம் வந்து நான் என்ன சொல்லி டாட் வேல்யூஸ் வரும், அதனால மேட் டாட் ஃப்ளோர் அதுக்குள்ள ப்ளஸ் லெஃப்ட் ரைட் பை ஓகேங்களா. இது வந்து வேல்யூ அப்போது இது வந்து இப்போ 3ல் இருக்குது. கண்டுபிடிச்சோங்க இங்கே 3 கண்டிஷன் தான், 2 கண்டிஷன் நீங்கள் எழுதிட்டா போதும். இப்போ ஒரு கண்டிஷனில் வந்து அதுவே ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்கு மிடில் எலிமெண்ட்டு. ரிட்டர்ன் இண்டெக்ஸ் சில டைம் வந்து என்ன ஆகும், சில டைம் என்ன ஆகும்னா நம்பர் வந்து பெருசாக இருக்கலாம். ஓகேங்களா, பெருசாக இருக்கலாம் டார்கெட்டை விட. இப்போ டார்கெட் வந்து பெருசாக இருக்குது அப்படி விச் மீன் இப்போ இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. ஏன்னா இது சார்ட்டட் அரே. ஸோ ரைட் சைடில் வந்து நம்ம வேல்யூ மிட் எலிமெண்ட் வருதுன்னு வச்சு, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும், ரைட் சைடில் இருந்து கம்மி பண்ணி, அப்போ வந்து ரைட்டை வந்து மூவ் பண்ணிட்டு வரணும். ரைட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு மிட் -1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிட் வேல்யூ 3ன்னு ஏற்றுனாலும் இண்டெக்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் கண்டிஷன். ஆப்போசிட் கண்டிஷன் போடுவீங்க, லெஃப்ட் இஸ் +1. இப்போ எந்த வேல்யூமே ஃபைண்ட் பண்ண முடியலை அப்படின்னா while லூப்புக்கு வெளியே கோடு வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கே செக் பண்ணுவோம், இது ரன் ஆகுதான்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்கும், செக் பண்ணிடலாம். டைமரை பாருங்கள், எல் உங்களுக்கு பைனரி வந்து நான் சொன்ன கான்செப்டில் வேறு சில எக்ஸாம்பிள் எடுத்து நீங்களே வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.